அதிமுக சார்பில் ராணிப்பேட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதியிலும் மீண்டும் அதிமுக வேட்பாளரை மக்கள் வெற்றி பெற செய்தால் ராணிப்பேட்டை மக்களுக்கு என்ன கிடைக்கும்? அதிமுக என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? நிச்சயம் ஆட்சி மாற்றம் உண்டாகிவிட்டது, மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். நாங்களோ எங்களுடைய கூட்டணியோ இங்கு வெற்றி பெற்றவுடன் அதற்கு இங்கு உள்ள மாங்காடு, இருங்கூர், புதுப்பாடி, அரப்பாக்கம், அரும்பாக்கம், கனியனூர், மூஞ்சூர்பட்டு, சாத்தூர் இந்த பகுதியிலே அதை உயர்கல்வியை மேல்நிலை பள்ளியாக மாற்றி +1 +2 கொண்டு வர முயற்சிப்போம். அது மட்டும் இல்லாமல் கலவையில் இன்று அங்கன்வாடி மையங்கள் 6 இருக்கிறது. அதில் 4 வாடகை கட்டிடத்தில் உள்ளது. அதை நாங்கள் அரசு கட்டிடமாக மாற்றி அமைப்போம். அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அமைந்தவுடன் இன்றைக்கு காவேரி பாக்கத்தில் இருந்து NH இருந்து திருப்பார்கடல் வழியாக பிரம்மதேசம் இணைப்பு சாலை அது செய்யார் வழியாக திண்டிவனம் பாண்டிச்சேரி செல்வதற்கான வழிவகை செய்யப்படும். அது மட்டுமில்லை, கடந்த 10 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாது இருக்கும் அந்த கல்லூரி நிச்சயம் எங்கள் ஆட்சி அமைந்தவுடன் அது கட்டித்தரப்படும். விழாப்பாக்கம் அரசு மருத்துவமனை இன்று விழுந்து போகும் நிலையில் உள்ளது. அங்கே நான் சென்றேன். அந்த மருத்துவமனை இன்றும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு கருத்து சொல்லிடுறேன். புதுசா பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. 40 வருஷம் கழிச்சு பில்டிங் அவர் பார்க்கல போல. அது நாங்கள் திறப்போம். அது மட்டுமில்லை, அதாவது அங்க போய் சரியா பார்க்கறத கருத்து நான் சொல்றேன். ஓகே சார். பதிவு செய்யப்பட்டது. கலவையில் மாம்பாக்கம் கலவையில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தரம் உயர்த்தி நடவடிக்கை எடுப்போம். அது மட்டுமில்லை, கலவையிலே கூட்டு குடிநீர் அம்ருத் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வருவோம். கனியம்பாடியிலே அமிர்தியிலே தடுப்பணை கட்டி சுமார் 24 கிராமங்கள் பயன்படும் வகையிலே செப்பனை செய்வோம். அது மட்டுமில்லை, கனியம்பாடியிலே ஈரோடுக்கு இணையாக மஞ்சள் விளைகிறது. அந்த மஞ்சளை பதப்படுத்தி சேமிப்பு கிடங்கு வைப்பதற்காக கட்டி கொடுக்கப்படும் அரசாங்கம் மூலியமாக. கனியம்பாடியிலே விவசாயத்திற்கு அடுத்தாற் போல் அங்கு செங்கல் தொழில் இருக்கிறது. அந்த விவசாயிகள் இப்பொழுது தெரிந்தும் தெரியாமல் மண் எடுக்கிறார்கள். அது அரசு மூலியமாக மண் எடுப்பதற்கு வழிவகை செய்து கொடுப்போம். அது மட்டுமில்லை, ஓகே சார். 30 செகண்ட்ஸ். ஒரே நிமிஷம். ஆற்காடு பகுதியிலே தென்மை வாய்ந்த ஒரு பச்சைக்கல் மசூதி இருக்கிறது. பச்சைக்கல் குளம் இருக்கிறது. அந்த இஸ்லாமியர்கள் ஒத்துழைப்போடு அதை புனரமைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம். ஓகே சார். நன்றி.